வணக்கம். ஒப்பிட்டு பார்க்கிறது, அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கறது. ரொ ரொம்ப கொடுமையான நோய்னா, இந்த சந்தேக புத்தி தான் சொல்லுவாங்க. இந்த கம்பேரிசன் சந்தேக புத்தி அண்ணன்னா இந்த தம்பி மாதிரி. ஏன்னா, ஒரு ஒரு மருமகனோ, ஒரு மருமகளோ இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா, 2 பொண்ணோ, 2 பையனோ இருந்தா போச்சு கதை. முதல் மருமகனை நல்லா தான் நம்ம கவனிச்சிட்ருப்போம். எப்போ மாதிரி தான் பார்த்துட்ருப்போம். அடுத்த மருமகன் வந்தாலும், 2வது மருமகன் வந்தாலும் அதே மாதிரி தான் பார்ப்போம். மருமகளும் எப்படி தான், முதல் மருமகளும் நல்லா கவனிச்சிட்ருப்போம். 2வது மருமகள் வரும்போது அதே மாதிரி தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் அவங்க ஒரு கம்பேர் பண்ணி, ஒரு ஒப்பிட்டு பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. எப்படி தள்ளப்படுறாங்கன்னா, நம்ம சொசைட்டி இருக்கு பாருங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க பாருங்க, அப்பா பாப்பா பாப்பா பா பெரிய மருமகன்ட்ட போய் சொல்லுவாங்க, எப்படி கவனிச்சுட்டு இருந்தாங்கப்பா பாரு, சின்ன மருமகன் வந்தோன்னே உனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மருமகள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, நீ தானம்மா அந்த ஓடி ஓடி இந்த குடும்பத்தை பார்த்த, சின்ன மருமகன் வந்தவொடனே பாரு உன்னை ஒரு விலையே வைக்கிறதில்ல அப்படின்னு தூபம் போட்டுட்டே இருப்பாங்க. தூபம் போட்டு போட்டு அவங்க அடுத்த வீட்டுக்கு தூபம் போட போயிடுவாங்க. அந்த வழக்குள்ள நீங்க உள்ள போகாம இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. அப்படி உள்ள ஆளுங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சே பழகிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏங்க மருமகன் மருமகள்களெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். குழந்தைங்கள பார்த்துக்குங்க. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருந்தால் ஓகே. ஆனால் 2வது பிள்ளை வரும்போது முதல் பிள்ளை சொல்லும், தம்பியை தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, தங்கச்சியை தான் நல்லா கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன மனசில் கூட அந்த கம்பேரிசன் வருது. அதனால இந்த கம்பேர் பண்ணுறதை விட்டுருங்க. எல்லாமே நமக்கு சுபமாகவே இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.